இப்போ பிஎஃப்ல நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இது நமக்கு நல்லதா இல்லை கெட்டதா? இதுல ஒரு நல்லது இருக்கு, ஒரு கெட்டது இருக்கு. எதையாச்சும் சொல்லியா? இதுல நல்லது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தனா 13 கேட்டகரியில நீ பணத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இப்போ 3 கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க. இல்னஸஸ், எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்காண்டி நீ எடுத்துக்கலாம். வீடு கட்ட உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீ அப்போ பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேண்டமிக், கோவிட், சப்போஸ் அந்த உன்னோட கம்பெனி க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன்ல இருந்து சில காரணத்துக்காண்டி நீ 90% எடுத்துக்கலாம். பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது எவ்வளவு நாள் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு அந்த 90% வரும். ஆனா சில காரணங்களுக்கு வந்து 50% நீ எடுத்துக்க முடியும். அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எல்லா காரணத்துக்காகவும் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதை நீ 100% நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ராவல் ரீசன் நீ கொடுக்குற இல்லையா, அதை வந்து முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, மொத்தமாவே 3 தடவை மட்டும் தான் நீ வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதை இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஜுகேஷனுக்காண்டி ஒரு 10 டைம்ஸ் நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம். மேரேஜா இருந்துச்சா அப்படின்னா 5 டைம்ஸ் வந்து நீ வித்ட்ரா பண்ணிக்கலாம் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு சில ரீசனுக்கு நீ பிஎஃப் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீ 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ எந்த ரீசனா இருந்தாலும் சரி, நீ 1 இயர் கம்ப்ளீட் பண்ணா உன்னோட பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுல கெட்டது என்ன, இப்போ நீ வேலையில இருக்கும்போது இடையிட நீ உன்னால பிஎஃப் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீ அந்த வேலையை விட்டு போற, இல்ல முன்னாடியே பார்ஷியலா வித்ட்ரா பண்ற அப்படின்னா, முன்னாடியே அந்த பிஎஃப் அமௌண்ட் உனக்கு வர்றதுக்கு 2 மாசம் இருந்துச்சு. ஆனா அதை இப்போ 12 மாசமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிஎஃப் அக்கௌண்ட் நீ க்ளோஸ் பண்ண போற அப்படின்னா க்ளோஸ் பண்ண அந்த 2 மாசத்துலயே உனக்கு பிஎஃப் அமௌண்ட் வந்துடும். ஆனா அதை இப்போ 36 மாசமா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிஎஃப்ல கொண்டு வந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு இன்டாக்ஸ் சேவாவை ஃபாலோ பண்ணுங்க.